பணம் வீணடிக்கப்படும் போது நாட்டின் பிரஜைகள் என்ற ரீதியில் நாம் கவலை அடைகின்றோம். எமது பணம் வீணடிக்கப்படுவதை தொலைக்காட்சி ஊடாக பார்வையிடும் போது வேதனையாக உள்ளது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக மற்றொரு திட்டம் இன்று மக்களுக்கு கையளிக்கப்பட்டது. கடந்த பல வருட காலமாக தனமன்வில ஹம்பேகமுவ தேவர கிராம மக்கள் குடிநீரின்றி பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்தனர். இன்று இந்த மக்களின் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்துடன் இலங்கை கடற்படையினரும் இந்த திட்டத்திற்காக கைகோர்த்தனர். குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் சிறுநீரக நோய்களின் பாதிப்பை எதிர்நோக்கிய இந்த மக்களுக்கு தற்போது தீர்வு எட்டியுள்ளது. இந்த அரசு அதிகாரிகளும் நமக்காக ஒன்றும் செய்யவில்லை. சிரச ஊடக வலையமைப்புடன் கடற்படையினர் கைகோர்த்து இந்த குடிநீர் திட்டத்தை செயற்படுத்தியுள்ளனர். கிராம மக்களான நாம் எதற்கும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் சிரச ஊடகத்துடனும் இலங்கை கடற்படையுடனும் ஒன்றிணைந்துள்ளோம். எமது கிராமத்திற்கும் இந்த நாட்டிற்கும் ஏதாவது சிறந்தவற்றை செய்ய வேண்டும் என்றால் எனது ஒரே கோரிக்கை இந்த இயற்கைக்கு ஏதாவது செய்யுங்கள் என்பதே. இதேவேளை கிவலேகம பகுதியிலும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக மற்றொரு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஏனைய அனைத்து தேவைகளையும் விட குடிநீரே அவசியமான ஒன்று. எமது பிள்ளைகள் பல வருட காலமாக சுத்தமான குடிநீரின்றி துன்பப்பட்டுள்ளனர். இந்த திட்டம் நிறைவு பெற்றதன் பின்னர் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக கஹா குருளன் பெலச பகுதிக்கு நாங்கள் பயணிக்க தேவையில்லை. இதேவேளை பாலடைந்த காடன் பாலம் தொடர்பில் ஆராய்வதற்காக மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஒரு தொகுதி குழுவினர் அங்கு விஜயம் செய்தனர். இன்னும் சில தினங்களில் இதற்கான ஆரம்ப பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன.